நான் செஞ்ச இந்த சின்ன தப்பால் கஸ்டமரோட அந்த ஃபங்க்ஷன் மூடே கெட்டு போச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பேக்கிங்கில் வரும், ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக போக நிறைய பிரச்சனை வரும். அது இப்படி தான் அப்படிதானெல்லாம் நீங்கள் யோசிக்க முடியாது, நிறைய வரும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் எங்கிட்ட நேவி ப்ளூ கலர் கேக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதை வந்து நான் சரியாக புரிஞ்சுக்கல. உண்மை அதுதான், நான் திருப்பி கேட்டிருக்கணும். நம்ம ஒரு கேக்கு செய்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம தெளிவாக கேட்டிருக்கணும். அந்த இடத்துல என்னோட தப்பு தான் அது, நான் அது ஃபுல்லாக ஏற்றுக்கிறேன். நேவி ப்ளூன்னு சொன்னோன்னே நேவி ப்ளூவும் ஒயிட் கலர் பூவும் கலந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, கேக் வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்கணும், பூ வந்து அதுக்கு மேலே வர அந்த டிசைன் பூ இருக்கு இல்லையா, அது வந்து ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நான் தெளிவாக கேட்டிருக்கணும். அவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா, நேவி ப்ளூ கலர் பூ தான் கேட்டிருக்காங்க. அதாவது கேக் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும், க்ரீமில் கலர் சேர்க்கக்கூடாது. கேக்கில் நம்ம ஐசிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமில் கலர் சேர்க்கக்கூடாது. அந்த டிசைன் கொடுக்குறோம் இல்லையா பூ, அது மட்டும்தான் நேவி ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கலரில் நம்ம கெமிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால கலர் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அது சரியாக புரிஞ்சுக்காம ஒரு நேவி ப்ளூ கலர் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ கேக் வந்து ஐசிங் நேவி ப்ளூ கலரில் பண்ணிவிட்டு மேலே வந்து நேவி ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நினச்சி டிசைன் ஒர்க் எல்லாம் முடிச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஒர்க்கும் முடிச்சுட்டு கஸ்டமருக்கு நான் ஃபோட்டோ அனுப்பி கொடுத்தேன். அடுத்த டெலிவரிக்கு கொஞ்சம் நேரம் தான் இங்கே இருக்குது. ஃபோட்டோ அனுப்பி கொடுத்த உடனே கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி, நான் இப்படி கேட்கல, நான் கேட்டது என்னென்னா எனக்கு க்ரீம் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும், கலரே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டைம் இல்லை, ரொம்ப தூரம் கொண்டு போக வேண்டிய கேக் அப்படிங்கிறனால ஓகே பரவாயில்ல கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் சொன்னாங்க. எனக்கும் இது வந்து கலைச்சிட்டு ஃபுல்லாக இந்த டிசைனை கலைச்சிட்டு இன்னர் ஒர்க் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அது என்னமோ மனசை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு எனக்கு அது இப்போ வரைக்கும் சொல்ல தெரியலை. நான் என்ன பண்ணிட்டேன், கேக்கை வந்து டெலிவரி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இந்த டிசைன் கேக்கோட டேஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தனியாக எனக்கு கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, டிசைன் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த கலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க திருப்பியும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த முறை அது சரியாக பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேக் ஆர்டர் பண்ணது என்னோட ஆண்டியோட மக தான். அதனால் பெருசாக பிரச்சனை ஆகலை. வேறு வெளியிலேருந்து ஒருத்தங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக பிரச்சனை ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறப்போ தெளிவாக கேட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் இதுக்காக ஒதுக்கி தெளிவாக கேளுங்க. என்ன கலர் கேக், க்ரீமில் கலர் சேர்க்கணுமா, கேக்கு மேலே போடுற க்ரீமில் கலர் சேர்க்கணுமா, இல்லை பூவில் கலர் சேர்க்கணுமா, இதெல்லாமே கேட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க. அது உங்களோட பிஸ்னஸுக்கு ரொம்ப நல்லது.